Taste the Daily. சிவகங்கை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் கொடுக்கப்படும் மனுக்களை அதிகாரிகள் கண்டு கொள்வதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பேசிய விவசாயிகள் தங்களின் மனுக்களை அதிகாரிகள் வெற்று காகிதமாக பார்ப்பதாக வேதனை தெரிவித்தனர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் விவசாயிகள் தொடர்ந்து வஞ்சிப்பதாக விமர்சனம் எழுந்துள்ளது. திருப்போரூர் அருகே நெம்மேலி மீனவர் பகுதியில் கடல் அரிப்பை தடுக்கும் வகையில் தூண்டில் வளைவு அமைத்து தரக்கோரி மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2023 25 கோடி ரூபாய் செலவில் தூண்டில் வளைவு அமைக்க நிதி ஒதுக்கிய ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் 10 நாட்களுக்குள் கடல் அரிப்பை தடுக்க தற்காலிக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மீனவ கிராமங்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என மீனவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கும் ஊதிய பட்டியல் தயார் செய்து ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசை கண்டித்து முழக்கங்களையும் அவர்கள் எழுப்பினர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கண்மாய் நீரோட்ட பகுதியை தனியாருக்கு தாரை பார்த்த ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் வருவாய்த்துறை அலுவலர்களை கிராம பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உப்புப்பட்டி கிராமத்தில் கண்மாய் நீரோட்ட பகுதியை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து வருவதாகவும் அதனை அளவிட வந்த வருவாய்த்துறையினரை முற்றுகையிட்டு மக்கள் புகார் மனு அளித்தனர். மேலும் கண்மாய் பகுதியை மீட்டு ஊர் பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்தனர்.